மைக்க குர்றா இப்போ டிவிக்கு எல்லாம் கான்வர்சேஷன் குறை சாவடிச்சிருவேன் நான். அரசியலே கிடையாது, அது இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங். நண்பர்களே, இன்னைக்கு எதை பத்தின பதிவுனா, பயாஸ் ஹுசேனின்னு ஒரு வீணா போன தானா வந்து பேசியிருக்கான் ஒரு இன்ஸ்டாகிராமரு. அதில் விஜய் அவர்களுடையும் அவரோட கட்சி பற்றி பேசியிருக்கான். டிவிக்கு எவ்வளோ கான்வர்சேஷன் கொண்டு வராது, அது ஒரு இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. கண்டபடி டிவிகே கட்சியை பற்றி பேச உனக்கு என்னடா தகுதி இருக்குங்க? அந்த கட்சியை வந்து தொடங்கி 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷத்துலேயே வந்து இத்தனை கோடி தொண்டர்கள் வந்து அந்த கட்சியில் இணைஞ்சிருக்காங்க. எந்த கட்சிக்கும் கொடுக்காத வரவேற்பு அந்த கட்சிக்கு கொடுத்துருக்காங்க. டிவிகே கட்சி வரதுக்கு முன்னாடியே மக்கள் இயக்கம்ன்ற பணியில் பல பேருக்கு பல நலத்திட்டங்கள் உதவிகளாக செஞ்சு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. சும்மா வந்ததில்ல தம்பி, அடிப்படையை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு வந்து பேசு. சும்மா வரல யாரும். விஜய் அவர்கள் இன்னைக்கு வந்து இவ்வளோ மக்களுடைய வரவேற்பு இருக்குன்னா சும்மா கிடையாது, அவ்வளோ விஷயங்கள் பண்ணி தான் வந்திருக்காங்க. முதல்ல வந்து ஹிஸ்ட்ரின்னு தெரிஞ்சுட்டு வந்து பேசு, புரியுதா? இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்ன்ற உன் சேனலில் உன் வீடியோஸ்லாம் எடுத்து பார்த்தேன். ரொம்ப கேவலமாக பேசி வச்சிருக்க, எல்லாரும் டாமினேட் பண்ணி பேசுகிற, ஸ்டாண்டப் காமெடின்ற பேரில் அசிங்கமாக பேசுகிற. நீ பண்ணுறதுல ஒரு வீடியோவா? உன்னை பற்றி என்ன யாருக்கும் தெரிய நினச்சிட்டு இருக்கியா? நீயே ஒரு கேவலவாதி. நீ வந்து தளபதி விஜய் அவர்களை பற்றி பேசுறியா? பொது மேடையில் இந்த மாதிரி பேசுறத முதல்ல தவிர, வாயை அடக்கிக்கோ தம்பி. தளபதி விஜய் பற்றி பேசினவங்களாம் என்னென்ன ஆகிட்டு இருக்காங்கன்னு பொதுமக்கள் எல்லாருக்கும் தெரியும், இந்த நாட்டுக்கே தெரியும் என்ன ஆகிட்டு இருக்காங்கன்னு, புரியுதா? அதனால வாயை அடக்கிட்டு இனிமேல் எங்கே பேசணும் ஸ்டேஜில் பார்த்து பேசு, மைண்டில் வச்சுக்கோ.